Good evening, Harish. Good evening. Good morning. Good morning. Why good morning? You wake up now. Had a cup of tea? Yeah. Yes. Yes. Well, okay. Maths tuition cancel ஆயிட்டுது. Maths tuition cancel. அத நம்ம கூட இத போடுனாங்க. Right. Okay. ஓகே, அப்ப நாங்க ஹரிஷ் அடுத்த பாடத்தை பார்ப்போம். என்ன நீங்க அந்த கேள்வி விட்டு எழுதிட்டீங்களா? அந்த கடைசி எஸ் 2 கேள்வி விட கடைசி செய்யல போல. அடுத்த கிளாஸ் பாப்போம் பண்ணிட்டு விட்டுட்டோம். இது அந்த கண்ணகி இந்த கேள்வி ஃபுல்லா சேர்த்தீங்களா? பேப்பர் எடுத்துட்டு வாங்க. ரைட். இந்த கண்ணகி கோவலன் போன கிளாஸ் பார்த்தோம். ரைட், எடுங்க. ரைட், இதுல பாத்தீங்கன்னா கண்ணகி பாண்டிமாதேவியோட சிலம்புல என்னென்ன இருந்தது? கண்ணகியோட சிலம்புல என்ன இருந்தது? கண்ணகியோட சிலம்புல முத்து இருந்ததா, மாணிக்கம் இருந்ததா? என்ன இருந்தது கண்ணகியோட சிலம்புல? மாணிக்கங்கள். ஏன்னா இதுல கேட்டிருக்கு கண்ணகி பாண்டிமாதேவி சிலம்புகளுக்குள் முறையே உள்ள பொருட்கள். அப்ப அப்படின்னு கேட்டா என்ன எழுத வேணும்? கண்ணகியோட சிலம்பில் என்ன இருந்தது? அப்ப நீங்க இந்த மாதிரி எழுத வேணும். இதுல கண்ணகி, சரியா? இதுல கண்ணகி எழுதிட்டு டேஷ் பண்ணிட்டு அவார்டு சிலம்பில் என்ன இருந்தது? மாணிக்கம், சரியா? மாணிக்கம். பாண்டிமாதேவியோட முத்து. என்ன பாண்டிமாதேவியில முத்து இருந்த சொல்லி இந்த மாதிரி நீங்க கோட் பண்ணி காட்டினீங்கன்னா சரி, சரியா? இதுல பார்த்தோம். தேவிடேல முத்து, பாண்டிமாதேவிடேல மாணிக்கம், சரியா? அப்ப நீங்க என்னது கண்ணகி என்று போட்டு டேஷ் பண்ணி மாணிக்கம், பாண்டிமாதேவிடேல முத்து இருந்தது, சரியா? ரைட். ஆனா பேப்பர் மிஸ் பண்ணிட்டீங்களா ஹரிஷ்? ஒரு ஃபைல் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க ஹரிஷ், சரியா? அந்த ஃபைலுக்குள்ள நீங்க எல்லா பேப்பர்ஸும் வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா லேசு, சரியா? உங்க கிராண்ட்மாக்கு மம்மாக்கு எல்லாம் கஷ்டம் கொடுக்க கூடாது. உங்களோட பேப்பர்ஸ நீங்களே வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா ரைட். நீங்க ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சரியா? ஓகே, மாமாட்ட சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று வேண்டி மேல ஹெட்டிங் போட்டு ஹரிஷ் தமிழ் பேப்பர்ஸ் போட்டுட்டு எல்லா பேப்பர்ஸும் ஃபைல் பண்ணி வச்சிருக்க வேணும், சரியா? பைண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். மன்னர் உயிர் துறக்க காரணம் யாது? மன்னர் ஏன் உயிர் துறந்தவர்? ஏன் அவர் இறந்து போனவர்? மன்னனே இறந்து போனவர். இதுல பாக்குறீங்க, இது பாருங்க, இதுல ஏன் இறந்து போனவர்? தன்னுடைய தவற தன்னுடைய தவற நினைச்சு மனம் வரை என்ன சொல்றார்? யானே கள்வன், யானே என்னது அநீதி இழைத்தவன், அதனால என்னுடைய என்னது ஆட்சியும் அழிவதாக நானும் மரணம் அடைகிறேன் என்று சொல்லி அவர் இறந்தார். ஏன் இறந்தார் என்று கேட்டா என்ன பதில் சொல்ல வேணும்? தன்னுடைய அநீதியான
செயலினாலதான் அவர் இறந்தார். தனது அநீதியான செயலை நினைத்தே இறந்தார். சரியா? எப்படி எழுதுவீங்க? தனது அநீதியை அநீதியான செயலினால் மரணம் அடைந்தார். ஓகேயா? ரைட். அடுத்து பாரு. பொருளை பாடப்பரப்பிலிருந்து திரட்டாம். பின்வரும் சொற்களுக்கான பொருளை பாடத்தை மெயினா வச்சு கொண்டுதான் நீங்க இதுக்குரிய பதில் எழுதப்படும். இகழ்ச்சி. இகழ்ச்சி இகழ்ச்சி என்று சொல்லி சொன்னா என்னது? இகழுதல். இகழுதல். சரியா? இகழுதல். இகழ்ச்சி என்று சொல்லப்படுறது எங்க இருக்கு? இகழ்ச்சி என்ற வசனம் எங்க பயன்படுத்தப்படுகிறது பாருங்க பாப்போம். இகழ்ச்சி இகழ்ச்சி என்ன? இகழ்ச்சி என்று சொன்னா என்னது? இகழ்ச்சி என்றா என்னது? அதை சொல்லுங்க. இகழ்ச்சி என்று சொன்னா இகழ்ந்து பேசுதல் அப்படின்னு சொன்னா என்னண்டு விளங்கல? சத்தமா சொல்லுங்க. இல்ல இகழ்ச்சி சொன்னா இகழ்ச்சி. இகழ்ச்சி என்ன என்னது? அது இகழ்ந்து பேசுறது சொன்னா அவங்கள மரியாதை இல்லாம பேசுறது, இகழ்ந்து பேசுறது இகழ்ச்சின்னு சொல்லலாம். இதுல எங்க இகழ்ச்சி என்ற ஒரு விஷயம் வந்திருக்கு? இகழ்ச்சி என்ற விஷயம் எங்க வந்திருக்கு? எதுல நீங்க கண்டீங்க? இகழ்ச்சியா செயல்பட்டது, இகழ்ந்து கூறியது, அந்த மாதிரி. அந்த அரசன் கண்ணகிய கண்ணோடும் எப்படி பேசுறார்? இகழ்ந்து பேசுறாரு. நீ யாரு? உண்ட ஹஸ்பண்ட் என்னது களவெடுத்தவன் தானே, அவனை நான் கொல்ல வேணும் தானே என்று சொல்லி பேசுற. அப்ப இகழ்ந்து பேசுறார் தானே நெடுஞ்செழியன். ஏன்னா அப்ப நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியன் யாரை பார்த்து சொல்றார்? கண்ணகிய பார்த்து சொல்றார். என்னது கல்வன் என்று சொல்லி அவரோட ஹஸ்பண்ட சொல்றார். அப்ப இகழ்ந்து பேசுறார். அப்ப எப்படி எழுதலாம் இகழ்ச்சி என்றா? நெடுஞ்செழியன் கண்ணகியை இகழ்ந்து பேசினான். இகழ்ச்சி இகழ்ச்சி என்று சொல்லி சொன்னா அதுக்குரிய பொருளை தர சொல்லி இருக்கு. இகழ்ச்சி என்று சொன்னா அதுக்குரிய பொருளை தர சொல்லி இருக்கு. இழிவாக பேசுதல். என்ன இகழ்ச்சி என்றா? இழிவாக பேசுதல். எஸ், இழிவாக பேசுதல். மருந்து. மருந்து, ஒரு வித மருந்து. அடுத்த சூரர். சூரர் சூரர் சொல்லி சொன்னா என்னது? நல்ல நல்ல போர் வீரர்கள், தைரியசாலிகளை சொல்லலாம். சூரர் போர் வீரர், நல்லாடி தைரியசாலிகள். இல்லாட்டிக்கு யாரையும் கஷ்டப்படுத்துறாக்களையும் சூரர்ன்னு சொல்லி சொல்லலாம். மற்றவங்களை கஷ்டப்படுத்துறவங்களையும் சூரர், துன்பப்படுத்துறவங்களையும் சூரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
சௌரியம் 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 என்று சொன்னா என்னது சௌரியம் சௌரியமா வாழ்றது அப்படின்னு சொன்னா சௌரியமா வாழுதல் சௌரியம் வாழ்தல் என்னன்னு சொல்ற என்னென்ன சௌரியம் என்பது என்னது இலகுவாக வாழுதல் அது என்னது கம்ஃபர்டா வாழுதல் கம்ஃபர்ட் இலகுவாக வாழுதல் இல்லாட்டி எளிமையாக வாழுதல் இல்லாட்டி வசதியாக வாழுதல் சௌகரியம் இது உங்களோட புக்கில் இருக்கு பாருங்க நிமிரு நிமிரு ஞாமலி நிமிரு ஞாமலி நிமிருன்னு சொல்லி சொன்னா நாங்க தமிழ்ல சொல்லுவோம் அந்த இந்த பூச்சி இனங்களை சொல்லலாம் அதுல வண்டை இருக்கலாம் இல்லாட்டிக்கு வண்டை வந்து நாங்க என்னது கொட்டுற பூச்சிகளை சொல்லுவோம் தேனியா இருக்கலாம் குளவியா இருக்கலாம் நிமிரு அப்படி சொல்லி சொன்னா குளவி இல்லாட்டிக்கு தேனி அழிக்கொள்ளுங்க இங்க இருக்கு நிமிரு குளவி இல்லாட்டிக்கு தேனி ஞமலி ஞமலி ஞமலின்னு சொன்னா ஞமலி நாயத்தானே குறிக்கும் நாங்க போன கிளாஸ்ல முதல் கிளாஸ் பார்த்தோம் நாங்க நாய் Yes, ஞமலி என்ன நாய் ஞேயம்னு சொன்ன ஞேயம் 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 ஞானத்தை சொல்லலாம் ஞானம் நியாயம் நியாயமா செயல்படுறது இல்லாட்டிக்கு சிநேகமான அன்பு சிநேகம் அப்படின்னு சொல்லலாம் ஏமன்னு சொன்னா அன்பு சிநேகம் தையல் தையல் நாங்க இதை ஏற்கனவே பார்த்தோம் தையல் தையல் அது அது என்ன சொல்றது தைக்கிறதுக்கு பொதுவான பொருட்கள் தையல் இயந்திரம் தையல் இயந்திரங்கள் இல்லாட்டி அலங்கார பொருட்கள் மணிகள் அதுகளே நாங்க சொல்லலாம் தையல் ஜிப்கா அந்த மாதிரி சரியா அடுத்தது பாங்கி 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 என்று சொன்னா கோழி பாங்கிலிருந்து உட்பாதம் உட்பாதம் தீமை தீங்கு தீங்கு உட்பாதம் அடுத்தது நாங்க அடுத்தது பார்க்க போறோம் அடுத்த பாடத்தை பார்க்க போறோம் சரியா அடுத்ததுல பந்தி அமைத்தல் பற்றி இருக்கு ஓகேயா பந்தி அமைத்தல் பற்றி ஒருக்கா வாசிங்க பாவம் பந்தி அமைக்கிறதுன்னு சொன்னா என்னன்றது சொல்லி இருக்குது பந்தி அமைத்தல் அண்டா என்னன்றது பந்தி என்றால் என்ன
ஒருவர் தாம் கூற வந்த கருத்தை தெளிவாக எடுத்துரைப்பதற்கு பண்டியமைப்பு முக்கியமாகின்றது. கருத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் வாசிப்போர் மனதில் கருத்துக்கள் இலகுவில் படியவும் பண்டியமைப்பு அவசியமாகின்றது. ஓகே, என்னவாம் பந்தி அமைக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும்? பந்தி அமைத்தல் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல வாரது தானே. ஏன்னா அது என்ன செய்யணும்? பந்தி அமைக்கிறது உங்களுக்கு லென்த்தா போக கூடாது, பெருசா போக கூடாது. இப்ப உங்களுக்கு பின்னம் 40 வசனம் இல்லாட்டி 40 சொற்களடா 40 சொற்கள்களை தான் இருக்க வேணும். என்ன இருக்க வேணும்? குறித்த விடயம் தொடர்பான முழு கருத்தும் இருக்க வேணும். என்ன இருக்க வேணும்? குறித்த விடயம் தொடர்பான முழு கருத்தும் அதுக்குள்ள இருக்க வேணும். சரியா? இப்ப பந்திய அமைத்தலுடைய படிமுறைகள் கேப்பினம், எக்ஸாம்ல கேப்பினம் உங்களுக்கு. சரியா? பந்தி அமைத்தல் பண்புகள் என்னன்னு கேப்பினம், பந்தி அமைத்தல்ல தவிர்க்கப்படும், இப்படியே கேள்வி கேப்பினம் ஹரிஷ். சரியா? பந்தி அமைத்தல் படிமுறை என்னன்னா, முதலாவது குறித்த விடயம் பற்றி வாசிங்க. குறித்த விடயம் பற்றி பற்றிய குறிப்புகளை வாக்கியமாக எழுதல், வாக்கியங்களை குறித்த விடயம் பற்றி வாக்கியமா எழுதணும். சரியா? சின்ன சின்ன குட்டி குட்டி வாக்கியமா எழுதணும். அடுத்தது ஒழுங்கமைந்த வாக்கியங்களை இரண்டாவது வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தல். மூன்றாவது ஒழுங்கமைத்த முறைக்கேற்ப வாக்கியங்களை இணைத்தல். எஸ், இணைக்க வேணும். என்னென்ன வசனத்தை நாங்க இதுல சேர்க்க வேணும்ன்றதை நாங்க இணைக்க வேணும். அடுத்தது வாசக மனத்தில் படியும்படியான பண்டியை அமைத்தல். வாசகர் மனதில் பதியும் படியா. வாசகர்னா யாரு? வாசிக்கிறார். சரியா? உங்களோட பத்திய வாசிக்கிற ஆளுக்கு விளங்க வேண்டும். மிஸ்ஸுக்கு விளங்காட்டிக்கு அதுல பிரயோசனம் இல்லை. நீங்க என்ன பந்தி அமைச்சதுல பிரயோசனம் இல்லை. அப்ப வாசகர் மனதில பதியும்படியாக பந்தியை அமைக்கப்படும். சரியா? ரைட். அப்புறம் ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க ஹரிஷ், ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. பந்தி அமைத்தல். ரைட், பந்தி அமைத்தல். அதுல சப்ஹெடிங் போடுங்க, பந்தி ஒன்றை அமைப்பதற்கான படிமுறைகள். சப்ஹெடிங்க போடுங்க, பந்தி ஒன்றை அமைப்பதற்கான படிமுறைகள். இந்த படிமுறைகள் எழுதி கொள்ளுங்க ஹரிஷ். எழுதுறது என்னத்துக்கு? படிக்க வேணும். இது உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல கேள்வியா வரும். பந்தி அமைப்பதற்கான படிமுறைகளை எழுதுக என்று வரும். என்ன சிரிக்கிறீங்க ஹரிஷ்? சாரி, எழுதிட்டீங்களா?
உங்கள இது படிக்க வேணும் ஹரேஷ், சரியா? இல்லாட்டிக்கு மிஸ் படிப்பிச்சு பிரயோசனம் இல்ல, பேப்பர் செய்ய முடியாம போயிடும். ஓகே, மிஸ். ரைட். பந்தியின் பண்புகள், அடுத்தது பந்தியின் பண்புகள். பந்தியின் பண்புகள் தலைமை பொருளை கொண்டிருக்க வேணும், துணை கருத்துக்களை கொண்டிருக்க வேணும், கருத்து தொடர்பை கொண்டிருக்க வேணும். ஒன்று கருத்து முரண்பாடா இருந்தாலும் அது பந்தி அமைப்புல சரி வராது. தலைமை கருத்து இருக்க வேணும், அதுக்கு துணை கருத்துக்களும் இருக்க வேணும். அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம், இப்ப நாங்க மழை காலத்தை பற்றி எழுதுறோம்டா, மழை காலம் எப்படிப்பட்டதுன்றதுக்குரிய வர்ணனைகள் அதான் துணை கருத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? சோ அந்த துணை கருத்துக்களும் இருக்க வேணும், கருத்து தொடர்பை கொண்டிருக்க வேணும். முன்னுக்கு பின்னுக்கு முரணா இருக்க கூடாது. முன்னுக்கு நீங்க எழுதின சென்டென்ஸும் அதுக்கு பிறகு எழுதுற சென்டென்ஸும் வித்தியாசமா இருந்துடக்கூடாது. ஓகேயா? ரைட், அப்ப எழுதிக்கொள்ளுங்க. அது அப்புறம் பாருங்க, பந்தி ஒன்றில் தவிர்க்கப்பட வேண்டியவை. பந்தியில இருக்க கூடாது. நீங்க பந்தி அமைக்கைக்கு என்ன இருக்க கூடாதுடா, கூறியது கூறல். என்னது? சொன்ன விஷயத்தையே திருப்பி திருப்பி ரெண்டு சென்டென்ஸா எழுதக்கூடாது, அதுவும் பிழை. மிகைப்பட கூறல். என்னது? இன்னும் மெருகூட்டி பெருசா சொல்லக்கூடாது, அது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது கற்பனையில நிறைய சொல்லக்கூடாது. முன்னுக்கு பின் முரணாக கூறுதல், அதாவது முன்னுக்கு நீங்க எழுதினதும் பின்னுக்கு எழுதுறதும் முரண்பட்டு இருக்க கூடாது, தொடர்பு இருக்கணும். அதான் இதுல முதல் சொன்னது என்னது? கருத்து தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். முரண்பாடு இருந்தா அது பந்தி அமைப்புக்கு சரியில்லை. அடுத்தது, சொல்ல வந்த பொருளை தவிர்த்து வேறு ஒரு பொருளை பற்றி கூறல், அதுவும் இருக்கக்கூடாது. பந்தி அமைப்புல மழை காலத்தை பற்றி எழுத சொன்னா நீங்க வெயில் காலத்தை பற்றி எழுதி கொண்டிருக்க கூடாது, சரியா? மிஸ் உங்களுக்கு தருவேன், அதுல எழுதி பழகைக்குள்ள உங்களுக்கு தெரியும், சரியா? ரைட், அப்ப இந்த ரெண்டையும் ஒருக்கா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மிக முக்கியம் ஹரிஷ், உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல கேட்பாங்க. பந்தி அமைப்பின் பண்புகளவை,
பந்தி அமைப்புல தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் என்னென்னலாம் கேட்பினா. சோ அதனாலதான் மிஸ் உங்களுக்கு எழுத வைக்கிறேன். கடைசிக்கு விளங்குதா பந்தி அமைத்தல் குறிச்சு? விளங்குது. விளங்காட்டி கேட்க வேணும். விளங்குதன்று இருந்துட்டு பிறகு விளங்கலன்னு சொல்லக்கூடாதுன்னா. எழுதிக்கொள்ளுங்க. Finish, miss. Right, finish. Okay.
இதுல பாருங்க முதலாவது அடுத்த கிளாஸ்ல எனக்கு இது வரைக்கும் வீட்டுல இருந்து செய்து கொண்டு வாங்க சரியா. அடுத்த கிளாஸ்ல எனக்கு ஒருக்கா செய்து இருக்கணும் அந்த பந்தி அமைத்தல் ஒழுங்குபடுத்துற முறைகள். நீங்க ஏற்கனவே மிஸ் டைம் கேட்ட நீங்க என்ன சோ அதுல சொல்லி தந்தேன் நான் உங்களுக்கு எப்படி பந்தி அமைக்கிறது அதுல எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு சொல்லி தந்தேன். சோ அதே மாதிரிக்கா பார்த்து கொள்ளுங்க ஹரீஷ். மிஸ்ஸுக்கு இதே ஒருக்கா நீங்க வீட்டுல செய்துட்டு வாங்க. ஓகே அப்ப நாங்க இன்னைக்கு அடுத்த பாடத்தை படிப்போம். ஓகே அடுத்த பாடம் என்னது? செய்தித்தாள்கள். செய்தித்தாள்கள். எஸ் செய்தித்தாள்கள். ரைட். நீங்க மறுபடியும் வாசிச்சா மிஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். ஓகேயா? வாசிங்க பாப்பா. இவ்வளவுதே. Okay. அறிவியல் வளர்ச்சியினால் இன்று உலகமே சுருங்கி இருக்கின்றது. உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியும் உடனுக்குடன் அனைத்துலகத்தவரும் அனைத்துலகத்தவரும் அறிந்து கொள்ளும் வசதிகள் நிறைய ஏற்பட்டுள்ள வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள்கள் முதலியவை மூலம் செய்திகள் விரைந்து பரவுகின்றன. இந்த கட்டுரையில் செய்தித்தாள்களின் தோற்றம், வளர்ச்சி, பயன்கள் முதலியவை குறித்து அறிவோம். என்ன சொல்லிருக்கு? செய்தித்தாள்கள். செய்தி என்ன செய்தி? இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு நடந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க செய்தித்தாள்களில நாங்க போடைக்குள்ள அனைத்து உலகத்தவரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால என்னென்ன எங்களுக்கு அட்வான்டேஜ், வானொலி இருக்கு, தொலைக்காட்சி, செய்தித்தாள்கள் மூலம் நாங்க செய்திகளை அறிந்து கொள்றோம். அப்ப எது மூலம் நாங்க இந்த காலத்துல செய்திகளை அறிந்து கொள்ளுறோம்? எவை மூலம் நாங்கள் செய்திகளை அறிந்து கொள்ளுறோம்? என்னத்தின் மூலமாக நாங்க செய்திகளை அறிந்து கொள்ளுறோம்? வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள். கவனிக்க வேணும் ஹரிஷ். அடுத்தது வாசிங்க. தோற்றம். இதுடைய தோற்றம் எப்பயா? ஆங்கிலத்தில் செய்திகளை குறிக்க நியூஸ் சொல் உள்ளது. ஓகே. ஒவ்வொரு இடத்தும் ஒவ்வொரு சொல்லை உணர்த்துவதாக. ஓகே. என்னன்றது நார்த், வடக்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்க குறிக்கிறதா NEWS, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத். சோ அதத்தான் எங்களுக்கு எப்படி போட்டிருக்கு? நியூஸ், NEWS, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். சரியா? அதுதான் இதோட மீனிங். சரியா? அப்ப உலகத்தின 4 மூலையிலும் இருக்கிற செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உபகரணம் தான் என்னது? செய்தித்தாள். சரியா? ரைட். ஓகே. இதுல இருந்து வாசிங்க. உலகத்தில் முதல் செய்தித்தாள். உலகத்தில் உள்ள முதல் செய்தித்தாள் கிறிஸ்துவுக்கு பின்பு 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டின் தோன்றியது என்பார். என்ன சொல்ற? இத்தாலி நாட்டுலதான் முதலாவது செய்தித்தாள் தோன்றினதா? ஓகே. 16ஆம் நூற்றாண்டு. ஓகே. கிறிஸ்துவுக்கு பின்பு 1633ஆம் ஆண்டில் இங்கிலாந்திலும் 1835 இந்தியாவிலும் செய்தி இதழ்கள் வெளிவந்தனர். ஓகே. இப்ப இதுல ஆண்டுகளோடு சொல்லிருக்கு. 1633 இங்கிலாந்துல, 1835 இந்தியாவிலையும் செய்தித்தாள்கள் அறிமுகமானதா? ஓகே. இங்கிலாந்து வெளியான பொது அறிவு செய்தி இதழ் பப்ளிக் இன்டெலிஜென்ஸ் என்பதாகும். பப்ளிக் இன்டெலிஜென்ஸ் இங்கிலாந்துல இருந்து வந்த செய்தித்தாளுக்கு என்ன பேர்? பப்ளிக் இன்டெலிஜென்ஸ். ரைட். இந்தியாவில் அரசின கெஜெட் என்ற செய்தி இதழை வெளியிட்டனர்.
ஓகே, இந்தியாவின் அரசினர்கள், இந்திய அரசு எப்படியான செய்தித்தாள் வெளியிட்டதா? கெசட் என்ற செய்தி இதழ வெளியிட்டா. கெஜெட். எஸ். அதன் பின்னர் பல நாடுகளிலும் பற்பல செய்தி இதழ்கள் தோன்றின. ஓகே. அடுத்து ஜெர்மனி நாட்டு. ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஜான் கூட்டன்பர்க் என்ற அறிஞர் ஆட்சி இயந்திரத்தை கண்டுபிடித்தார். யாரப்ப யாரு அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சவர்? ஜான் ஜான். கூட்டன்பர்க். எஸ். ஓகே, ஜான் குட்டன்பர்க் எந்த நாடு? எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மன். ஜெர்மன். ஓகே, ரைட். காகிதம் செய்யும் முறை கண்டுபிடிக்கப்பட்டு ஓகே, அப்பதானா அவர் இந்த இயந்திரத்தை கண்டுபிடிக்கல தான் பேப்பரங்களுக்கு கண்டுபிடிச்சாராம். பேப்பர்னு சொல்ற இப்ப பயன்படுத்துற பேப்பர் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அதான் காகிதம் என்று சொல்லப்படும். ஓகே, ரைட். அது பெரிதும் வளர்ச்சியுற்ற நிலையில் செய்தித்தாள்கள் ஆங்காங்கே சிறப்பாக வெளிவரலாயின. ஓகே, அதுக்கு பிறகு எல்லா இடத்துலயும் பேப்பர் ஒரு என்னது பேப்பர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு அச்சு இயந்திரம் வந்துட்டு அதனால எல்லா இடங்களிலேயும் என்னது செய்தித்தாள் அறிமுகம் ஆயிட்டு. ஓகே, ஆரம்ப காலங்களில் செய்திகளை மட்டுமே தெரிவித்து வந்த இதழ்கள் கால வளர்ச்சியில் பலதுறை அறிவுகளையும் மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் வெகுவாக வளர்ச்சி அடைந்தன. ரைட். என்ன சொல்றது, காலப்போக்கில் அதோட வளர்ச்சி எப்படி இருந்துச்சா? பொதுவா என்ன வந்துச்சு ஆரம்பத்துல? எப்படியான செய்திகள் வந்துச்சு? இது செய்திகள் மட்டும் என்னது இன்றைக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்றத மட்டும்தான் கருத்துல கொண்டுச்சு. அதுக்கு பிறகு புது அறிவுகள் எல்லாமே செய்தித்தாள்களையும் வந்துச்சு. பொது அறிவா என்னென்ன நீங்க கண்டீங்க பேப்பர்ஸ்ல? அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் வருது பேப்பர்ஸ்ல. என்னது கிரேட் 5 ஸ்டூடெண்ட்ஸ் டிராயிங் எல்லாம் வர்றது, என்னது ஆர்டிகிள்ஸ் எல்லாம் வரும். சின்ன சின்ன ஆர்டிகிள்ஸ் எல்லாம் சின்ன பிள்ளைகளையும் இன்க்ளூட் பண்ற மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி திங்ஸுகள் அதான் வந்து பொது அறிவான விடயங்களும் அதுல சேர்த்து கொண்டாங்களாம். ரைட். அறிவியல், இலக்கியம், அருங்கலங்கலைகள், ஆன்மீகம், விளையாட்டு, வேடிக்கை, பொழுது போக்கு என்ற பல்துறைகள் பற்றியும் தாங்கி வரும் ஏடுகளாக செய்தித்தாள்கள் விரிவான நோக்கத்தை பெற்றுள்ளன. என்னவா இதுதான் அந்த பல விதமான பொது அறிவு. என்னென்ன பொது அறிவு? அறிவியல், இலக்கியம், அருங்கலைகள், ஆன்மீகம், விளையாட்டு, வேடிக்கை, பொழுதுபோக்கு, இந்த பல்துறை சம்பந்தமான செய்தித்தாள்களும் அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னும் சில விடயங்களை இன்க்ளூட் பண்ணினாங்க. என்னவா? இன்றைய எல்லா நாட்டுல இருந்து வாசி இன்றைய எல்லா நாட்டு செய்தித்தாள்களும் கட்டுரை, கவிதை, நாடகம், ஆராய்ச்சி என்று பல வடிவங்களுக்குரிய இலக்கிய பணிகளை சிறப்பாக ஆட்சி வளர்க்கின்றன. என்னவா? கொட்டாய் வருது ஆராய்ச்சிக்கு என்னென்னலாம் இருக்கு? கவிதை, கட்டுரை, நாடகங்கள், இந்த எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி அடுத்த ஜெனரேஷன்ல நாங்க இப்பவும் அதுகளை பாக்குறோமே. நான் இப்பவும் இந்த மாதிரியான இதுகள் பேப்பர்ஸ்ல வருது. இப்ப எல்லாருமே பேப்பர் பாக்குறது குறைஞ்சிட்டேன்னா. நாடகம், சினிமா, கேளிக்கை, ஆனா கேளிக்கைன்னா வேடிக்கையான காரியங்கள் பற்றி விளக்கியும் விமர்சனம் செய்து மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களை அளித்து வருகின்றன. இதுல இருந்து வாசிங்க. வீரம், விளையாட்டு, வெற்றி, சாதனை போன்ற விஷயங்களை பற்றி மக்களுக்கு செய்தித்தாள்கள் வெளியிட்டு வருகின்றன. செய்தித்தாள்களை படிப்ப